தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் by SNH மணியன். எபிசோட் 19 துணை வினைச்சொற்கள், அதாவது ஆக்ஸிலியரி வெர்ப்ஸ். இப்ப நாம பார்க்க போறது ஆக்ஸிலியரி வெர்ப்ஸ் எனப்படும் துணை வினைச்சொற்கள். நாம ஏற்கனவே படிச்ச do, does, did, will, am, is, was, are, were, have, has, had எல்லாமும் ஆக்ஸிலியரி வெர்ப்ஸ் அல்லது துணை வினைச்சொற்கள் தான். இவற்றை தவிர மீதமுள்ள சில துணை வினைச்சொற்களை இங்க பார்க்க போறோம். பிரதான வினைச்சொற்கள் குறிப்பிடும் செயலின் காலத்தையும் சில நேரம் அதோட அர்த்தத்தையும் மேலும் தெளிவாக்குவதுதான் இந்த துணை வினைச்சொற்களோட வேலை. do என்று வரும்போது நிகழ்காலம் என்பதும் சப்ஜெக்ட் ப்ளூரல் என்பதும் புரிகிறது. does என்று வரும்போது காலம் நிகழ்காலம், ஆனால் சப்ஜெக்ட் சிங்குலர் என்றும் புரிகிறது. did என்று வரும்போது கடந்த காலம் என்பது புரிகிறது. சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அனைத்திற்கும் வினைச்சொல்லின் கடந்த கால வடிவம் ஒன்றுதான். அதைப்போலத்தான் will என்பது எதிர்காலத்தை குறிக்கும் துணை வினைச்சொல். am, is, are, have, has என்பனவும் அவற்றின் இறந்த கால வடிவங்களும் இதே வேலையைத்தான் செய்கின்றன. இவை போக மீதமுள்ள துணைவினைச் சொற்கள் can, could, may, might, must, ought to, shall, should, would. can முடியும், என்னால முடியும், உன்னால முடியுமா இப்படிலாம் சொல்ல can உதவுது. I can draw cat, என்னால பூனை வரைய முடியும். இதுல வரைவதை சொல்ல வந்த draw என்பதுதான் பிரதான வினைச்சொல். I draw cat, நான் பூனை வரைகிறேன் என்பது நான் ஒரு காரியத்தை செய்வதை குறிப்பிடுகிறது. அங்கே drawவுக்கு துணையாக can வந்து வரைதலோடு முடியும் என்பதை சேர்த்து என்னால் பூனை வரைய முடியும் என்பதாக என் திறமையை வெளிப்படுத்திக் கொள்ள வழிவகுக்கிறது. could என்பது can என்பதின் கடந்தகால வடிவம். மறைமுக பேச்சு அல்லது அறிவிக்கப்படும் பேச்சுக்கள்ல அப்படித்தான் பயன்படுத்தப்படுகிறது. அதைத் தவிர பிறர் உதவியை நாடும் போது மரியாதையாய் நமது கோரிக்கைகளை முன்வைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. could you give me some water? எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தர உங்களால் இயலுமா? could you guide me to this address? இந்த விலாசத்திற்கு உங்களால் எனக்கு வழிகாட்ட முடியுமா என்று கேட்பதற்கு could பயன்படுத்தப்படுகிறது. பிறரிடம் அனுமதி பெறவும் தீர்மானிக்கப்படாத எதிர்கால நிகழ்வுகளைப் பற்றி பேசவும் மே எனும் சொல் பயன்படுகிறது. மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா? மே ஐ ஹெல்ப் யூ, உங்களுக்கு நான் உதவலாமா? தே மே கம் டுமாரோ, அவர்கள் நாளைக்கு வரலாம். நிச்சயமில்லை, வராமலும் போகலாம். மைட் என்பது மே என்பதன் கடந்தகால வடிவம். அறிவிக்கப்படும் பேச்சுக்களில் அப்படித்தான் கையாளப்படுகிறது. பல நேரங்களில் மேயைப் போலவும் கையாளப்படுகிறது. He might go tomorrow, அவன் நாளை செல்லலாம். We might stay here tonight, நாம் இன்றிரவு இங்கே தங்கலாம், தங்காமலும் போகலாம். must, should, ought to எல்லாமே ஒரு கட்டாயத்தை குறிக்கும் துணை வினைச்சொற்கள். We must complete the work today, நாம் அந்த வேலையை இன்று முடித்தே தீர வேண்டும். You should read well, நீ நன்றாக படிக்க வேண்டும். He ought to have gone, அவன் சென்றிருக்க வேண்டும் என்பதாக அவை அமையும். அடுத்து shall என்பது will போலவே எதிர்காலத்தை குறிக்கும் சொல்தான். பொதுவா I, we போன்ற தன்னிலை ஒருமை அல்லது பன்மைச் சொல் சப்ஜெக்டா வரும்போது shall பயன்படுத்தப்படும். மற்ற பிரதிபெயர் சொற்களுக்கு will தான் பயன்படுத்தப்படுகிறது. would என்பது வில்லின் கடந்த கால வடிவமாக அறிவிக்கப்படும் பேச்சுக்கள்ல பயன்படுத்தப்படுவது. ஆயினும் அது பெரும்பாலும் குட்டை போல தாழ்மையாகவும் பணிவோடு பேசவும் விசாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. What would you like to drink? Coffee or tea?
நீங்கள் எதை அருந்த விரும்புகிறீர்கள், டீயா அல்லது காஃபியா? We would like to share it with you. நாங்கள் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அந்த வாக்கியங்கள் இவ்வாறு அமையும்.